ஒரு நாள் பிரசாத் ஸ்டுடியோவில் இளையராஜாவுக்கு கதை சொல்ல தொடங்கினாராம் சுந்தரராஜன். கதையை சுருக்கமாக மைய கருத்தோட சொல்ல உங்களுக்கு எவ்வளவு நேரம் வேணும் அப்படின்னு இளையராஜா கேட்டிருக்கிறார். எனக்கு அரை மணி நேரம் போதும் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்த சுந்தரராஜன் அந்த கதையை 3 மணி நேரம் ஒரு படம் பார்ப்பது போலவே கதையை சொல்லியிருக்கிறார். இப்படி ஒருவர் கதையை சொல்வதை இதுவரைக்கும் இளையராஜா கேட்டதே இல்லையா. அந்த கதையை கேட்டு முடித்ததும் இந்த படத்துக்கு நான் தான் இசையமைப்பேன் அப்படின்னு உறுதி கொடுத்திருக்கிறார் இளையராஜா. நாளை காலை விஜிபியில பாடல்களை கம்போஸ் செய்ய ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு அந்த இடத்திலேயே கட்டிப்பிடித்து விட்டாராம் சுந்தரராஜனை. அவர் கூறியபடி மறுநாள் இசையமைக்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. 12 மணி நேரத்தில் 30 டியூன்களை போட்டிருக்கிறார் இளையராஜா. இதில் காட்சி அமைப்புக்கு ஏற்றபடி உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாராம். நான் காட்சிகளை விளக்குகிறேன், அதற்கேற்ற டியூன்களை நீங்களே தீர்மானம் பண்ணுங்க அப்படின்னு சுந்தரராஜன் சொல்லியிருக்கிறார். அப்படி தீர்மானித்து தான் பயணங்கள் முடிவதில்லை பட பாடல்கள் வாங்கப்பட்டிருக்கிறது. பயணங்கள் முடிவதில்லை படத்தில் முற்றிலும் புதுமுகங்கள் அறிமுகப்படுத்த